சிவபெருமானை வழிபடுறதுல ஒரு தனி வலிமை இருக்கு. பல நேரம் மனசு நொறுங்கிடும் போது அவரோட பெயரை சொன்னா கூட மனசு நிம்மதியா ஆகும். ஓம் நமசிவாயான்னு சொல்றதுலயே ஒரு சக்தி இருக்கு. வழிபாடு பண்ணும்போது கிடைக்கிற அந்த அமைதியும் நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது. கோவில்ல உள்ள வாசனை, மணி ஒலி, தீப ஒளி எல்லாம் சேர்ந்து உள்ளம் குளிர வைக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் எவரிதிங் வில் பி ஓகே னு ஃபீல் பண்ணற மாதிரி ஒரு அமோஷனல் ஸ்ட்ரெங்க் தருறார் சிவபெருமான். சிவபெருமானை தியானிக்கிற நேரத்தில் உள்ளம் ஓரமா உருகுது. எல்லா மனவேதனைகளையும் அவரிடம் சொல்லிக்கிறோம் மாதிரி ஒரு நெருக்கம் வருது. வாழ்க்கை கொஞ்சம் கட்டுக்கடங்காம போனாலும் சிவனை பார்த்தாலே ஒரு ஆறுதல் கிடைக்குது. நம்மை நம்மால் உணர முடியாத போது கூட அவர் நம்மையே புரிஞ்சிக்கிற மாதிரி தோன்றும். சில சமயத்தில் கதறி அழுதாலும் அந்த அழுகை கூட ஒரு உள்நிம்மதியோட முடிவடையுது. சிவனோட அருளா அவரோட சந்நிதியில இருக்கிறதா தெரியல. ஆனா அந்த வாய்ப், அந்த புனிதத்தனம் நம்மை ஒரு சக்தியோட நிரப்புது. கோவில் கதவை தாண்டி உள்ள வரும்போதே மனசு தூக்கத்திலிருந்து எழுந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. என்ன ஆனாலும் சிவன் இருக்காருன்னு நம்புறது தான் அந்த உணர்வின் உச்சம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அத்தனையும் தாங்கிக்கிட்டே போற எமோஷனல் ஸ்ட்ரெங்க். இப்படிதான் சிவனோட பக்தி ஒரு உயிரோட இருக்கிற எனர்ஜி நம்ம வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டே இருக்கு. ஓம் நமசிவாயா அது ஒரு ஜெபம் இல்ல, நம்ம உயிரோட வேதனையை அவரிடம் ஒப்படைக்கும் ஒரு வழி. அது நம்மை உள்ளுக்குள்ள ஆழம் நோக்கி அழைக்கும் சக்தி. வாழ்க்கை நமக்கே புரியாம போனாலும் சிவபெருமான் நமக்காக யோசிக்கிறார். நம்பிக்கையில தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிவனை நம்புறது எந்த மோசமான சூழ்நிலையிலும், நமக்கு ஒன்றும் இல்லாத நேரத்திலும் அவர் நம்மை விட்டு போக மாட்டார்னு ஒரு நிச்சயத்தை தருது. அதுதான் அந்த உணர்வின் ஆழம்.